தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நில பிரச்சனைகள் தொடர்பான 167 காணொலிகள் இந்த சேனலில் நம்ம இதுவரைக்கும் வெளியிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். தேர்தல் நேரம் இது, கொஞ்சம் அரசியலும் நம்ம பேசுவோமே. தாவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது அவர் தன்னைத்தானே நம்பவில்லை என்பதையே காட்டுகிறதாக எதிர்த்தரப்பினர்கள் விமர்சனம் செய்துள்ளார்கள். இது பின்னணி என்ன என்பது குறித்து பார்ப்போம். தாவேக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூரில் போட்டியிடுவதற்கு முக்கியமான 3 காரணங்கள். ஒன்று, அந்த தொகுதியில் 2,22,000 சில வாக்குகள் உள்ளது. இதில் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் அன்றாடம் உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்துடைய வாக்குகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது காரணம், தாவேக்கான இணையதளம் உறுப்பினர் சேர்க்கைக்காக தொடங்கப்பட்ட பொழுது 45,000 உறுப்பினர்கள் ஒரே நாளில் சேர்ந்துள்ள தொகுதி இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது காரணம், சென்னை மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் விஜய் போட்டியிடுவதன் மூலம் எனர்ஜியானது சென்னை முழுவதும் பரவி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு அடிப்படையில் தான் விஜய் இங்கு போட்டியிடுகிறார். சரி, டவுன்ல மட்டும் விஜய் போட்டியிடுகிறார், சென்னையில் மட்டும்தான் இருப்பாரா, புறநகரில் வரமாட்டாரா, போட்டியிட மாட்டாரா என்ற குற்றச்சாட்டுகளை எதிர்த்தரப்பு முன்வைப்பார்கள் என்ற காரணத்திற்காக திருச்சி மேற்கு தொகுதி அவர் 2வது தொகுதியாக தேர்வு செய்துள்ளார் என்றும், அதற்கு இன்னும் சொல்லக்கூடிய கூடுதல் காரணங்கள், திருச்சி மேற்கு தொகுதியை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகள் அனைத்துமே டெல்டா பகுதிகள். 50 சென்ட், 1 ஏக்கரா, 1 ஏக்கரா, 2 ஏக்கரா உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் அதிக அளவில் உள்ள தொகுதி என்பதும், இது தமிழகத்துடைய மத்திய பகுதியில் இருப்பதால இங்கிருந்து விஜய் போட்டியிடுவதன் மூலம் தமிழகத்துடைய அனைத்து பகுதிகளுக்கும் மிக விரைவாக சென்று பிரச்சாரம் செய்து திரும்ப முடியும் என்று காரணங்கள் சொல்லப்படுகிறது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கருத்துரைகளை கட்டாயம் பதிவிட்டு ஆதரவு தாருங்கள். நன்றி.